இதுல என்ன விஷயம்னா, ஐயப்பன் சாமி இருக்காரு இல்லையா, அவர் உதயணன் என்ற கொள்ளைக்காரன் கிட்ட பந்தள நாட்டோட இளவரசியா மீட்டுட்டதா போயிருந்தாரு. உதயணன் மாந்திரிய சக்தி மிக்கவன். போர் பலம், மாந்திரிய சக்தி ரெண்டும் உதயணனுக்கு தெரியும். ஐயப்பனுக்கு மாந்திரிய சக்தி தெரியாது, தாந்திரிய முறைகள் தான் தெரியும். அதனால ஐயப்பன் போரில் தோல்வி கண்டார். அதனால மாந்திரிகத்தில் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய இந்த பாப்பாளி தரவாட்டு முத்தப்பன் மூப்பன்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தரவாடு பாப்பாளி தரவாட்டுக்கு ஐயப்பன் மாந்திரிய வித்தைகளையும் கற்றுக்கொண்டு உதயணனிடம் போர் புரிந்து இளவரசியை மீட்டு பந்தள நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். பந்தள நாட்டு இளவரசி ஐயப்பனை காதலிப்பதாக ஐயப்பன் ஏழைகளின் துயர் துளைக்க சபரிமலையில் ஆண்டுதோறும் மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி கொடுக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பிரதர்ஷனில் பாத்தீங்கன்னா பாப்பாளி கருங்குட்டி, பாப்பாளி ஸ்ரீ விஷ்ணுமாயா, பாப்பாளி ஸ்ரீ கண்டாகர்ணன், பாப்பாளி வேட்டைக்கு ஒரு மகன், இப்படி ஐயப்பனின் 4 அவதாரங்களை கொண்டு பழங்குடி மக்களான எனது பாப்பாளி தரவாட்டு காரணவர்